நீங்கள் எப்போதாவது படுக்கையில் படுத்து விளக்குகளை அணைத்துவிட்டு திடீரென்று உங்கள் மூளை பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப ஓட்டும் ஒரு நள்ளிரவு திரைப்பட இயக்குனராக மாறியிருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் சொன்ன அந்த சங்கடமான விஷயம் உங்கள் நண்பர்களுடன் கழித்த அந்த அழகான கோடைக்கால மாலை வேறு விதமாக நடந்திருக்கலாம் என்று நீங்கள் ஏங்கும் அந்த பிரிவு உரையாடல். ஆமாம், அதுதான். ஆனால் இதோ ஒரு திருப்பம். நீங்கள் இதை அடிக்கடி செய்தால் உங்கள் மனம் இயங்கும் விதம் குறித்த சுவாரஸ்யமான ஒன்றை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடும். என்னை நம்புங்கள், கடைசியாக நான் பகிரப்போகும் அந்த பழக்கம் உங்கள் இரவு நேர எண்ணங்களை பார்க்கும் விதத்தையே மாற்றக்கூடும். இதை கவனிக்க தவறினால் ஒரே மனச்சுழற்சியில் சிக்கிக்கொள்வீர்கள். தொடர்ந்து பாருங்கள். வீடியோ முடிவில் மனம் ஏன் பழைய நினைவுகளை ஓட்டுகிறது, அது என்ன சொல்ல வருகிறது, எப்படி குணமடைந்து வளர்ந்து நிம்மதியாக தூங்குவது என்பதை புரிந்து கொள்வீர்கள். முதல் பழக்கம், இது ஏன் நடக்கிறது? மூளையின் நள்ளிரவு சேட்டை. இதை கற்பனை செய்யுங்கள். உடல் சோர்வு போனை வைத்தாயிற்று, உலகம் அமைதி. அப்போது மூளை சொல்லும், அற்புதம், கவனிக்காத விஷயங்களை அலச இதுவே சரியான நேரம். கவனித்தீர்களா? பகலில் மூளை உயிர் வாழ மட்டுமே போராடும். வேலை, மனிதர்கள், பிரச்சனைகள் என பிஸியாக இருக்கும். இரவில் அமைதியாக இருக்கும்போது உங்கள் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் செயல்படும். இது மனதின் ஒரு பகுதி. விஷயங்களை இணைக்கவும், நினைவுகளை அசை போடவும், வாழ்க்கையை சிந்திக்கவும் வைக்கும். படுக்கையில் படுத்திருக்கும் போது 3 வருடங்களுக்கு முன் அனுப்பிய அந்த சங்கடமான மெசேஜ் நினைவுக்கு வருவது தற்செயல் அல்ல. உங்கள் மூளை உண்மையில் என்ன சொல்கிறது என்றால், இதை நாம் உணர்வு பூர்வமாக சரியாக சேமித்து வைக்கவில்லை, இப்போது இதை கவனிப்போம். சுருக்கமாக சொன்னால், பழைய நினைவுகளை மீண்டும் அசை போடுவது என்பது உங்கள் மூளை உங்கள் உணர்ச்சிகளை சீரமைக்கும் ஒரு வழியாகும். இது கணினியை அணைப்பதற்கு முன்பு அதில் சிதறி கிடக்கும் கோப்புகளை சரி செய்து சுத்தப்படுத்துவது போன்றது. இந்த சூழலை சற்று யோசித்து பாருங்கள். மணி இரவு 2. கூரையை வெறித்தபடி நண்பருடன் நடந்த சண்டையை மீண்டும் அசை போடுகிறீர்கள். என்ன சொல்லியிருக்கலாம்? அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள்? எப்படி சரி செய்திருக்கலாம் என கற்பனை செய்கிறீர்கள். இது உங்கள் மனம் தேடும் உணர்வு பூர்வமான தெளிவு. ஆனால் இங்கேதான் சிக்கல். நீங்கள் அதற்கு ஒரு முடிவை கொடுக்கவில்லை என்றால், அது ஒவ்வொரு இரவும் ஒரு உடைந்த இசைத்தட்டு போல அதே காட்சியை திரும்ப திரும்ப ஓட்டிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் சில நினைவுகள் மீண்டும் மீண்டும் வருவதையும் மற்றவை மறைந்து போவதையும் நீங்கள் கவனிப்பீர்கள். உங்கள் மனம் உங்களை தண்டிக்க விரும்புவதில்லை, அது கதையை முழுமையாக்க மட்டுமே விரும்புகிறது. இரண்டாவது பழக்கம், நினைவுகளை மீண்டும் மீண்டும் அசை போடுவதற்கு பின்னால் இருக்கும் உணர்ச்சிகரமான அர்த்தம். இதில்தான் சுவாரஸ்யமான விஷயமே இருக்கிறது. தூங்கும் முன் தோன்றும் எண்ணங்கள் தற்செயலானவை அல்ல. அவை மூளையின் உணர்ச்சிகரமான செய்ய வேண்டியவை பட்டியல். வேதனையானவற்றை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதை உளவியலாளர்கள் அசை போடுதல், ரூமினேஷன் என்கிறார்கள். ஆனால் இது எப்போதும் கெட்டதல்ல. சில சமயம் இது மனம் கற்கும் ஒரு வழி. உதாரணமாக, மகிழ்ச்சியான நினைவை அசை போட்டால் உங்களுக்கு ஆறுதல் அல்லது ஏக்கம் தேவைப்படலாம். வேதனையான நினைவெனில் தவறை புரிந்து கொள்ள முயலலாம். தவறவிட்ட வாய்ப்பெனில் எதிர்கால முடிவுகளுக்காக மனம் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம். இது அனைத்தும் உணர்வு பூர்வமான தரவு. உங்கள் மனம் சொல்கிறது, இந்த தருணம் முக்கியமானது. இதில் நாம் அறியாத ஏதோ ஒன்றுள்ளது. படுக்கையில் படுத்து ஒரு பயணம், ஒரு இனிய தருணம் அல்லது எதையும் சாதிக்க முடியும் என உணர்ந்த காலத்தை நினைத்து புன்னகைப்பதாக கற்பனை செய்யுங்கள். இது உங்கள் மூளை பாதுகாப்பை உணர்த்தும் விதம். நல்லவை நடந்திருக்கின்றன, வாழ்க்கை குழப்பம் மட்டுமல்ல என்பதை அது நினைவூட்டுகிறது. சுவாரஸ்யமான விஷயம், மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போடுபவர்களுக்கு மன உறுதி அதிகம், பதற்றம் குறைவு. அவர்கள் நினைவுகளை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். பழக்கம் 3, மறைந்திருக்கும் பாதகங்கள். அது அளவுக்கு அதிகமான சிந்தனையாக மாறும்போது, இப்போது இதிலுள்ள 2 பக்கம் இதுதான். நீங்கள் இந்த நினைவுகளில் சிக்கிக்கொண்டு அளவுக்கு அதிகமாக அலசி ஆராய்ந்து வருத்தப்பட்டு அல்லது சோர்வடைந்தால் அது இனி ஆழ்ந்த சிந்தனை அல்ல. இது மிகையான சிந்தனை சூழல். கடந்த காலத்திலிருந்து நீங்கள் பாடம் கற்கவில்லை, அதனிலேயே வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு இரவும் அதே சோகப்படத்தை பார்த்துவிட்டு வேறு முடிவு கிடைக்கும் என எதிர்பார்ப்பது போலிருக்கிறது. மனம் எதையும் விட பாதுகாப்பாக உணரவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும். ஆழ்மனதில் நீங்கள் நினைக்கலாம், இதை யோசிப்பதை நிறுத்தினால் கட்டுப்பாட்டை இழப்போம் அல்லது எதையோ மறந்து விடுவோம் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், மீண்டும் மீண்டும் நினைப்பது உங்களை பாதுகாக்காது, அது உங்களை முடக்கிவிடும். இதோ ஒரு நல்ல செய்தி. உங்கள் மனம் உங்கள் எதிரி அல்ல, அதற்கு தேவை வழிகாட்டுதல் மட்டுமே. இந்த மன மறு நிகழ்வுகளின் காரணத்தை புரிந்து கொண்டால் அவற்றை வாட்டும் நினைவுகளாக விடாமல் குணப்படுத்தும் வழக்கமாக மாற்றலாம்.
4வது பழக்கம். இதை எப்படி சாதகமாக்குவது? இனி அணுகுமுறையை மாற்றுவோம். மூளை பழைய நினைவுகளை ஓட்டும்போது அதை எதிர்க்காமல் வழிகாட்டுங்கள். இதோ வழிமுறை. முதல் படி, அந்த நினைவுக்கு ஒரு பெயர் சூட்டுங்கள். ஒரு நினைவு வரும்போது அதிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள். அதற்கு பதிலாக உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள், சரி, இது என் மூளை எனக்கு ஏதோ ஒரு தீர்க்கப்படாத விஷயத்தை காட்டுகிறது. அதற்கு பெயர் சூட்டுங்கள். அது வருத்தம், அது ஏக்கம், அது குற்ற உணர்ச்சி. அதை அடையாளம் கண்டால் மூளை புரிந்து கொண்டு அமைதியடையும். குழந்தையிடம் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் எனச் சொல்வது போல. 2வது, சரியான கேள்வியை கேளுங்கள். நான் ஏன் இப்படி எனக் கேட்காதீர்கள். அது குற்ற உணர்ச்சியை தூண்டும். அதற்கு பதில், இந்த நினைவகம் எனக்கு என்ன உணர்த்துகிறது என்று கேளுங்கள். அல்லது இங்கே நான் எதை ஏற்க வேண்டும் அல்லது மன்னிக்க வேண்டும் என்று கேளுங்கள். இந்த சிறிய மாற்றம் உங்களை அசை போடுவதிலிருந்து ஆக்கப்பூர்வ சிந்தனைக்கு மாற்றும். 3வது, அந்த காட்சியை மறுசீரமைக்கவும். அந்த நினைவை ஒரு திரைப்படம் போல கற்பனை செய்யுங்கள். அதற்குள் இருக்காமல் ஒரு பார்வையாளராக பாருங்கள். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? எப்படி மாறியிருக்கிறீர்கள்? அந்த அனுபவம் இன்று நீங்கள் யார் என்பதை எப்படி வடிவமைத்தது என்பதை கவனியுங்கள். இது அந்த நினைவை வலியிலிருந்து ஞானமாக மாற்றுகிறது. நீங்கள் துன்பப்பட்ட கதாபாத்திரமாக இருப்பதை நிறுத்திவிட்டு வளர்ந்த எழுத்தாளராக மாறுகிறீர்கள். 4வது படி, ஒரு நிறைவு சடங்கை உருவாக்குங்கள். தூங்குவதற்கு முன் உங்கள் மூளையிடம் இந்த நினைவை எனக்கு காட்டியதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். எனக்கு தேவையானதை கற்றுக்கொண்டேன். இனி நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம். இது சிறியதாக தோன்றலாம், ஆனால் இது உங்கள் ஆழ்மனதிற்கு கவலைகளை விடுவிக்க அனுமதி அளிக்கிறது. பேட்டரியை உறிஞ்சும் செயலிகளை மூடுவது போல தேவையற்ற உணர்ச்சிகளை மூட்ட உங்கள் மூளைக்கு கற்றுக் கொடுங்கள். மாயா ஒவ்வொரு இரவும் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பாள். காதல் முறிவு, வேலை தவறுகள், பழைய வாக்குவாதங்கள் என அனைத்தையும் நினைத்து வருந்துவாள். அவள் இதை முயற்சி செய்தாள். ஒவ்வொரு இரவும் தன்னை தொந்தரவு செய்யும் ஒரு நினைவை எழுதி வைத்துவிட்டு, இது எனக்கு என்ன சொல்ல வருகிறது என்று அவள் கேட்டுக்கொள்வாள். சில வாரங்களுக்கு பிறகு அவளது தூக்கம் மேம்பட்டது மற்றும் பதற்றம் குறைந்தது. நினைவுகள் அவளை இனி துரத்தவில்லை. அவள் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டிருந்தாள். ஏனென்றால் உங்கள் எண்ணங்களை எதிர்ப்பதை நீங்கள் நிறுத்தும்போது அவை உங்களை எதிர்ப்பதை நிறுத்திவிடும். 5வது பழக்கம், ஆழமான உளவியல். இரவு நேரங்களில் நாம் சிந்திப்பது ஏன் இவ்வளவு முக்கியமானது? இது தூங்குவதற்கு முன் நடப்பதற்கு ஒரு காரணம் உள்ளது. இரவில் உங்கள் மூளை ஆல்பா மற்றும் தீட்டா நிலைகளுக்கு செல்கிறது. இவை தியானம் மற்றும் ஹிப்னாசிஸில் பயன்படுத்தப்படும் அதே நிலைகளாகும். இதன் பொருள் உங்கள் மனம் அதிக சிந்தனை மிக்கதாகவும் திறந்த மனதுடனும் உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் மாறுகிறது. எனவே நீங்கள் பழைய நினைவுகளை மீண்டும் அசை போடும்போது உங்கள் ஆழ்மனம் அவற்றை உங்கள் வாழ்க்கை கதையோடு அர்த்தமுள்ள வகையில் இணைக்க முயல்கிறது. அது குழப்பமல்ல, அது மறைமுகமான ஒரு குணப்படுத்துதல். இதன் ரகசியம் இதுதான். எதிர்ப்பதை நிறுத்திவிட்டு ஒரு நோக்கத்துடன் அதை வழிநடத்துவது. 6வது, கடைசி பழக்கம். சரி, கடைசி பழக்கத்தை தவறவிடாதீர்கள் என்று சொன்னது நினைவிருக்கிறதா? இதுதான் விஷயம். நினைவுகளை அசைபோடும் 99% மக்கள் செய்யாத ஒரு விஷயம் இதோ. அவர்கள் தூங்குவதற்கு முன் பழைய நினைவுக்கு பதிலாக ஒரு புதிய நினைவை உருவாக்குவதில்லை. அதுதான் ரகசியம். தூங்குவதற்கு முன் நீங்கள் கொள்ளும் கடைசி எண்ணமே உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் வளர்க்கும் விதையாக மாறுகிறது. எனவே நீங்கள் வருத்தத்தை பற்றி நினைத்துக் கொண்டே தூங்கினால் உங்கள் மூளை வருத்தத்தையே மீண்டும் மீண்டும் அசைபோடும். ஆனால் நம்பிக்கை, நன்றியுணர்வு அல்லது கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி நினைத்துக் கொண்டே தூங்கினால் உங்கள் மூளை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். இதோ அதற்கான இறுதிப்படி. உங்கள் மூளை ஏதோ ஒன்றை மீண்டும் அசை போடத் தொடங்கினால் அதை முழுமையாக முடிக்க விடுங்கள். பிறகு ஒவ்வொரு இரவையும் ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் முடிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது இப்படி இருக்கலாம்: நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். நாளை நான் ஒரு சிறிய விஷயத்தை இன்னும் சிறப்பாக செய்வேன். என்னால் முடியாது என்று நான் நினைத்த அனைத்தையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு இரவும் உங்கள் மனதின் திரைக்கதையின் முடிவை நீங்கள் மாற்றியமைக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்கள் இரவு நேர எண்ணங்களை புரிந்து கொள்ள உதவியிருந்தால், அவற்றை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். எனவே இன்று இரவு உங்கள் மூளை எதையாவது மீண்டும் மீண்டும் ஓட்டினால் அதை எதிர்க்காதீர்கள். கவனியுங்கள், அடையாளப்படுத்துங்கள். நன்றாக கற்றுக்கொள். அதன் பிறகு உனது முடிவை மாற்றி எழுது.
நீங்கள் தூங்கும் விதம் மாறும், நீங்கள் சிந்திக்கும் விதம் மாறும், நீங்கள் உணரும் விதம் மாறும். ஏனெனில் குணம் பெறுதல் என்பது எப்போதும் சிகிச்சையிலோ அல்லது புத்தகங்களிலோ மட்டும் நிகழ்வதில்லை. சில நேரங்களில் நீங்கள் தூங்குவதற்கு சற்று முன்பு அது நிகழ்கிறது.